குழந்தைகளுக்கான பாரம்பரிய விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். பாரம்பரிய விளையாட்டுகளை நம்ம உடல் உழைப்பு கொடுக்குற மாதிரியான சிலம்பம், கம்பாட்டம் இது எல்லாமே தவிர்த்து சின்ன சின்ன விளையாட்டுகள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம விளையாடின ஒரு பழக்கங்கள் நமக்கு உண்டு. அது மறந்து போச்சு, மறைந்தும் போச்சு. இப்போ அதை மாதிரி பெரிய பொருட்கள் கடையில காசு கொடுத்து வாங்கி தான் நம்ம விளையாடணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம நம்ம கிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதுல வச்சு விளையாடுறதுக்கான சில விஷயங்கள் தான் நாங்க இங்க கொண்டு வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க தாயம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கணிதத்தை நமக்கு ஊக்குவிக்கிறதாகட்டும், அவங்களோட அறிவுத்திறனை ஊக்குவிக்கிறதாகட்டும், மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு விளையாட்டா வந்து தாயம் இருக்கும். இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இப்ப கொடுக்க மறந்துட்டோம். ஸோ அதுக்காக இது இங்க கொண்டு வந்திருக்கோம். அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த உடைந்த வளையல்களை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடும். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு ரொம்ப நிறைய வண்ணங்கள்ல வளையல் இருக்கும். இது எடுத்து ஆமா இதை எடுத்து என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அப்படியே கீழே போடுவோம். போடும்போது எல்லாமே கலைஞ்சு போகும். ஒரு குச்சியை எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்ப எந்த கலர்ல இருக்கு அந்த கலர்ல இருக்க அந்த வளையல மட்டும் கைப்படாம நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி பொறுமையா இப்படி எடுக்கணும். எடுத்து இதனோட இதை கொண்டு வந்து சேர்க்கணும். இதுல வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பொறுமையை சொல்லி கொடுப்போம். அந்த விளையாட்டை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சேர்ப்போம். இது சேர்த்து வெளியில எடுக்கணும். ஒரு வட்டம் போட்டிருக்கணும், வட்டத்துல இருந்து வெளியில எடுக்கணும் அப்படிங்கறது கொடுப்போம். நமக்கு இதற்கான பொருட்களை சரியா செலவு பண்ணணும் அப்படிங்கறதுனால வீட்டுல உடைஞ்ச வளையல்களை வச்சு நம்ம இதை பயன்படுத்துவோம். இதுக்கப்புறம் அப்படி பாத்தீங்கன்னா இது ஒண்ணு, தென்னையோட குருத்துல இருந்து நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சில பிஞ்சு எல்லாம் கீழே விழும். இதுல நமக்கு தென்னைக்குச்சி, அதாவது இது எல்லாமே தென்னை மரத்துல இருந்து கிடைக்கிற பொருட்கள் தான். அது இதை வச்சு நான் ஒரு விளையாட்டு, அந்த குச்சியை வளைச்சு இதுல சொருகி 2 குச்சி இதுல உள்ள வச்சுட்டு இதை சுத்தி விளையாடுறது. இதுல ஒரு சத்தம் வரும், டக்குன்னு சத்தம் வரும். குழந்தைங்களுக்கு அந்த சத்தம் ரொம்ப பிடிக்கும். நம்ம கிளுகிளுப்பு இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கும், அதை தவிர்த்து ஒரு 10 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு கையில ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துட்டே இருக்கணும். அவனோட மைண்டை வந்து நம்ம எப்பவுமே ரெஃப்ரெஷ்ஷாவே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை இங்க கொண்டு வந்திருக்கோம். இதை தவிர்த்து பம்பரம், அந்த சுழற்சி ஆகட்டும், அவங்களுக்கு அந்த குறி பார்த்து அடிக்கிற அந்த தன்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பம்பரம் வச்சிருக்கோம். கோலி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த குறி பார்த்து அடிக்கிறது ஆகட்டும், விரல்களுக்கான பயிற்சி அப்படிங்கிறது கோலியில கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்கும். விரல்களோட பயிற்சி நமக்கு வந்து அவங்களோட பிற்காலத்துல அவங்க எழுதுறதுக்கு ஆகட்டும் எல்லாத்துக்குமே விரல் பயிற்சிங்கிறது முக்கியம். அதுக்கு கோலி வந்து நமக்கு பெருசா புரியும். இதை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பல்லாங்குழியோட சாராம்சமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழியிலும் நம்ம 5 இங்க விதைகளை போடுவோம். நம்ம இங்க விதைகளை போட்டு எல்லாத்துக்கும் எடுத்து 2 பேர் உட்காந்து விளையாடுறது எடுத்து கொடுப்போம். இது எப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்து இல்லாத இடத்துக்கு பகிர்ந்து கொடுக்கறது தான் இதனோட உண்மையான சாராம்சம். இது நம்ம விளையாட்டு மூலமாவே நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். எங்க இருக்கோ அங்க இருந்து எடுக்கிறோம், இல்லாத இடத்துக்கு எல்லாருக்கும் சமமா பகிர்ந்து கொடுப்போம். அதுதான் இந்த நம்மளோட பல்லாங்குழி. இதை தவிர்த்து நாப்பிரழ் பயிற்சி, இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையோடவே இணைஞ்சே இருக்கும். தாத்தா பாட்டி எல்லாமே சொலவடைகள் சொல்லுவாங்க, பழமொழிகள் சொல்லுவாங்க. இந்த நாப்பிரழ் பயிற்சிக்கான சில விஷயங்கள், கரடி, கருங்கரடி, கரடி பொடனி, கரும்பொடனி. இதை வந்து என்ன சொல்லணும்னா குழந்தைங்க ஒரு 5 முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்திருக்க பெற்றோர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா குழந்தைய உட்காந்து இதை படிங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்கிட்ட முக்கியத்துவம் கொடுக்காத இந்த சூழ்நிலையில இதை படிங்க அப்படின்னும் போது எனக்கு இந்த வருஷத்தை தாண்டியும் வீட்டுல போயிட்டு அவங்களை கண்டிப்பா வந்து பாட புத்தகங்களை தாண்டி மற்ற விஷயங்களை படிக்கிறதுக்கு ஊக்குவிப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இது எல்லாமே 5 முறை சொல்லியிருக்கோம். சொல்லி குழந்தைங்களுக்கு மேடையில அழைச்சி புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கோம்.